இந்தியாவின் வறுமையை உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டும் அம்பானி வீட்டு திருமணம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்ததை விட தற்போது இந்தியாவில் மோசமாக உள்ளதா வருமான சமத்துவமின்மை? தரவுகள் சொல்வது என்ன? இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானியோட இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் பெரிய பிசினஸ் மேனான விரேனோட மகள் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் கடந்த 12ஆம் தேதி ஜியோ வேர்ல்ட் சென்டர்ல திருமணம் நடந்துச்சு. என்னதான் ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடந்தாலும் கடந்த 4 மாதங்கள்ல இந்த திருமணத்துக்கான பயங்கரமான செலிப்ரேஷனை இந்த குடும்பமே பண்ணாங்க. இந்த திருமணத்துக்காக 4000 இருந்து 5000 கோடி ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. என்னதான் இந்த திருமணம் இந்தியாவோட ரிச்னஸ் காட்டினாலும் இன்னொரு பக்கம் இது ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா இந்தியாவில் இருக்க வெல்த் கேப் தான். வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி லேப் ஆய்வு நடத்தி 2024 மார்ச் மாசத்துல வெளியான தரவுகள் படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்ததை விட இப்போ இந்தியாவில் ரிச்சுக்கும் புவருக்கும் மத்தியில இருக்க வெல்த் கேப் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கான். 1991 வெறும் 1-2 பில்லியனர்கள் மட்டுமே இருந்த இந்தியாவில் இப்போ 271 பில்லியனர்கள் இருக்காங்களாம். இதனால இந்தியாவோட 40% வெல்த் இந்தியாவில் இருக்கிற 1% பில்லியனர்கள் தான் வச்சிருக்காங்களாம். இது மட்டும் இல்லாம 2014க்கு முன்னாடி இந்தியாவோட 15% இன்கம் இந்தியாவில் இருக்க 1% பில்லியனர்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பிரதமர் மோடியோட ஆட்சியில இது பல மடங்கா உயர்ந்திருக்கு. அதாவது 2014ஆம் ஆண்டுல 20% உயர்ந்து இப்போ 2022ல இருந்து 2023ல இந்த வெல்த் கேப் 22.6% தொட்டிருக்கதா தரவுகள் சொல்லுது. ஆனா பல மிடில் கிளாஸ் மக்களோட வருமானமும் 10,000 தாண்டலன்னு தரவுகள் சொல்லுது. மும்பையோட ஒரு பக்கத்துல இந்த மாதிரி கிராண்டான கல்யாணம் நடக்க, அதே மும்பையோட இன்னொரு பக்கத்துல தான் பாவர்ட்டிய உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுற ஏசியாவோட மிகப்பெரிய ஸ்லம்மான தாராவியும் இருக்கு. இந்த மாதிரி வறுமையில வாழ்ற மக்கள்ல 8ல் 1 நபர் ஒரு நாளைக்கே 165 ரூபாய் மட்டுமே வச்சு வாழ்க்கை ஓட்டுறதா தரவுகள் சொல்லுது. இது மட்டும் இல்லாம இந்தியாவில் 500 மில்லியன் மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடால தவிர்க்கிறதா தரவுகள் சொல்லுது. இந்தியாவோட இந்த வெல்த் கேப்பை சுட்டி காட்டி பல பொருளாதார நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, the rich get richer and the poor get poorer.